ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் ஆஸ் யூஷுவல் நம்ம நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் அட் த சேம் டைம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஃபார் போத் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட்ஸ். நம்ம ரெண்டுத்துக்குமே பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலராக அது ரெண்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் நிஃப்டி 50 பார்த்துக்கிட்டு இருக்கோம், நிஃப்டி ஃபினான்ஸ் பார்க்குறோம். அது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம பண்ணுறோம். அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து நம்ம காப்பர் பண்ணுறோம், அலுமினியம், ஜிங்க் அண்ட் நேச்சுரல் கேஸ். இது நாலுமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி நான் வந்து மார்க்கெட் எப்படி புல்லிஷாக இருக்க போதா, பேரிஷாக இருக்க போதா, இல்லை ரெண்டும் மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்க போதா அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோஸ், இந்த சேனலில். ஸோ என்னோட மற்ற வீடியோஸ் பார்க்காதவங்க போய் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நம்ம எதை பற்றி பேசுகிறோம், எதை பேஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். அண்ட் கம்மிங் பேக் டு ஆர் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ், நிஃப்டி ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் வந்து இன்னும் புல்லிஷாக தான் போகும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் நிஃப்டி ஃபினான்ஸுக்கு. நேற்று நைட்டு நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக புல்லிஷாக தான் போவோம் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். 15 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் செல்லர்ஸ் உள்ளே வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வந்து பீக் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே தான் போச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக இன்னைக்கு மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் இனிஷியலாக வந்து டாமினேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து பயர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கு மார்க்கெட் மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் இருந்துச்சு. பட் நெவர்த்லெஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம நேற்று வந்து நிஃப்டி 50க்குமே நம்ம அதுதான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக மார்க்கெட் 23,000 ஹிட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கடந்த 2 வாரமாக மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 21,900 பாயிண்ட் இருக்கும்போது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக வந்து நிஃப்டி 50 23,000 மார்ச் 27க்குள்ளே ஹிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம அது ப்ரெடிக்ட் பண்ணது பர்ஃபெக்டாக ஆஸ் ஸ்பாட் ஆன். மார்க்கெட் வந்துட்டு 23,000 ஆக்சுவலாக 200 கூட போயிருந்தான்னு நினைக்கிறேன். எஸ் 200 அண்ட் சம்வேர் அட் 215 வரைக்கும் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஹை போயிருக்கான். ஸோ எஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதை விட மார்க்கெட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே தான் போயிருக்குது. அதனால வந்து இட் வாஸ் அ ப்ராப்பர் ப்ரெடிக்ஷன், இட் வாஸ் அ கரெக்ட் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி ஃபினான்ஸில் யாராச்சும் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஐம் ஷுர் தட் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வேர் த ரேலி எண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். இதுக்கப்புறம் புல்லிஷாக இருக்குமா பேரிஷாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி நம்ம நாளைக்கு ஒரு நாள் பார்ப்போம் அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து நிஃப்டி ஃபினான்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு 2 பேருமே டாமினேஷன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மார்க்கெட் வந்து என்னதான் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் உள்ளே வந்து அப்புறம் திரும்ப பயர்ஸ் உள்ளே வந்து திரும்ப அந்த ஃபினிஷிங் டைமில் வந்து எனக்கு செல்லர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ என்னமோ எனக்கு அந்த ஆசிலேஷன் பீரியட்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. பட் எஸ் டெஃபினட்டா மார்க்கெட் இன்னும் ஸ்லைட்டா புல்லிஷா போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. பட் எனி டைம் செல்லர்ஸ் கேன் கம் இன் அண்ட் ட்ரை டு பிரிங் இட் டவுன். ஸோ அதனால வந்து வி ஹேவ் டு பி காஷியஸ். மேபி நம்ம நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு மேபி நம்ம மண்டேலேருந்து வந்து நம்ம மார்ச் செக்மெண்ட் இல்லாமல் வந்து மேபி வி கேன் ஸ்டார்ட் டூயிங் ட்ரேடிங் ஆன் தி ஏப்ரல் செக்மெண்ட். அந்த ஏப்ரல் எக்ஸ்பைரியோட இதில் நம்ம எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம் மண்டேலேருந்து. ஸோ நாளைக்கு ஒரு நாள் வந்து நம்ம வில் ஜஸ்ட் வாட்ச் ஹவ் இட் கோஸ் ஃபார் போத் நிஃப்டி ஃபினான்ஸ் அண்ட் நிஃப்டி 50. ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிக்கலாம்னு நான் பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நம்ம ப்ரெடிக்ட் பண்ண அந்த ரேஞ்சை அவன் ஹிட் பண்ணிட்டான். ஸோ ஹிட் பண்ணிட்டு கண்டிப்பாக அந்த ஒரு ஆசிலேஷன் இருக்கும். மார்க்கெட் நாளைக்கு கண்டிப்பாக புல்லிஷாக இருக்கும். பட் அதே சமயத்தில் வந்து பேரிஷ் உள்ள வர்றதுக்கும் தேர் ஆர் ஹை சான்சஸ். ஸோ அதனால வந்து இட்ஸ் பெட்டர் நான் வந்து நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு மண்டேலேருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். And this is for Nifty Finance and Nifty 50 in equity options. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து தேர் மைட் பி a கூலிங் ஆஃப் பீரியட். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்லைட்டாக அந்த ஒரு வொலாட்டிலிட்டி இருக்கும். மார்க்கெட் புல்லிஷும் போகும், பேரிஷும் போகும். ஸோ வந்து இட்ஸ் பெட்டர் நம்ம நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுத்த நாள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரு ஷார்ட்டாக உள்ளே போயிட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு வெளில வரும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணிட்டு நீங்கள் கால் ஆப்ஷனில் பண்ணாலும் சரி, புட் ஆப்ஷனில் பண்ணாலும் சரி, டெஃபினட்டாக நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளில வர்றதுக்கு
ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது, சாரி ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் வந்து கால் ஆப்ஷனில் பண்ணாலும் புட் ஆப்ஷனில் பண்ணாலும் மினிமம் ப்ராஃபிட்ஸ் கேரண்டீடு. பட் ஆனால் லாங் டேர்முக்கு எனக்கு நாளைக்கு வந்து நம்ம என்ட்ரி எடுக்க வேணாம் அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் வித் தி ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ். கமிங் டு காப்பர் செக்மெண்ட், காப்பர் செக்மெண்ட்டுமே வந்து நம்ம என்ன எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமோ அதுதான் நடந்துருந்துச்சு. நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் புல்லிஷாக தான் போகும் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். புல்லிஷ் போயிட்டு அதுக்கப்புறம் பேரிஷ், அதுக்கப்புறம் செல்லர்ஸ் உள்ள வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணியிருந்தேன் நேற்று வீடியோவில். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக புல்லிஷ் பக்கம் தான் போனால், ரொம்ப புல்லிஷ் பக்கம் போன மாதிரி நான் பார்க்கல. எஸ், தேர் வாஸ் அ ஸ்லைட் அப்வர்ட் மூமெண்ட். பட் அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு செல்லர்ஸ் பக்கம் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போ வரைக்குமே எனக்கு மார்க்கெட் செல்லர்ஸ் பக்கம் தான் இருக்குது ஃபார் காப்பர் செக்மெண்ட். அதனால நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் எக்ஸாக்டாக மூவ் ஆயிருக்கு. அண்ட் யாராச்சும் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஐ பிலீவ் தட் நீங்கள் ப்ராஃபிட்ஸ் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது. நேச்சுரல் கேஸ் செக்மெண்ட்டுக்கும் நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து, ஸோ ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா சம்வேர் அட் 369 ஓப்பன் ஆயிருக்கான். நான் மென்ஷன் பண்ணியிருந்தா ஒரு 3 ரூபா 4 ரூபா கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து என்னோட நேற்று வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து அவன் எக்ஸாக்டாக அந்த ஒரு 4 ரூபா மேலே போயிருக்கான், 373 வரைக்கும் வந்திருக்கான். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து செல்லர்ஸ் அந்த ஒரு ஈவினிங் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் உள்ள வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செல்லர்ஸ் மட்டுமே டாமினேட் பண்ண ஒரு மார்க்கெட் நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் த ரெட் கேண்டில்ஸ் எக்ஸப்ட் 1 or 2 green கேண்டில்ஸ் ஹியர் அண்ட் தேர். பட் ஆனால் கம்ப்ளீட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அந்த ரெட் கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ யூஎஸ் மார்க்கெட் நேச்சுரல் கேஸ் செக்மெண்ட்டை வந்து அவன் கம்ப்ளீட்டாக பைரிஷாக தான் ஆக்கி வச்சிருக்கான் அவன். ஸோ அகெயின் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது நான் பார்க்குறேன். ஏன்னா காப்பர் செக்மெண்ட் நம்ம புல்லிஷாக போகும்னு பார்த்தோம், அதே மாதிரியே புல்லிஷாக போய் அதுக்கப்புறம் பேரிஷ் வந்து டாமினேட் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதையுமே மென்ஷன் பண்ணியிருந்தோம், கண்டிப்பாக பேரிஷ் செல்லர்ஸ் உள்ள வருவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நான் ஹைலைட் பண்ணியிருந்தேன் நேற்று வீடியோவில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே எக்ஸாக்டாக வந்து காப்பருக்கும் சரி நேச்சுரல் கேஸ்க்கும் சரி மார்க்கெட் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் தான் போயிருக்கு. போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கிறான், விச் இஸ் த ரைட் சைன் ஃபார் ஆர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ ஐம் லிட்ரலி ஹாப்பி வித் தட். ஜிங்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டைம் அண்ட் அகைன் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மார்க்கெட் வந்து இன்னும் பயஸ் பக்கம் போகலை அண்ட் செல்லர்ஸ் ஆர் ஸ்டில் தேர் இந்த மார்க்கெட் அப்படின்னு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆயிருக்கான். ஏன்னா 276.25 rupees க்ளோஸ் ஆனவன் 276.75 கிட்டத்தட்ட ஒரு 50 பைசா மேலே ஓப்பன் ஆயிருக்கான் கேப் அப்பில். பட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனவன் அப்படியே நிற்கல, திரும்ப அப்படியே அந்த ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்லேயே வந்தவன் கீழே இறங்கியிருக்கான். அப்புறம் திரும்ப அந்த ஈவினிங் செஷன் யூஎஸ் மார்க்கெட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் திரும்ப மார்க்கெட் நல்லா கீழே இறக்கி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஸ்லைட்டா வந்து buyers are dominating, but still I see sellers are more in the market. ஸோ அதனால வந்து மார்க்கெட் இன்னும் செல்லிங் சைட் போகிறதுக்கு தான் வந்து எனக்கு நிறையா வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. மார்க்கெட் இன்னும் புல்லிஷ் பக்கம் போகலை அப்படிங்கிறது தான் நான் ஜிங்க்குக்கு பார்க்குறேன். ஸோ நாளைக்கு நீங்கள் என்ட்ரி வந்து ஜிங்க்ல எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இன்றைக்குமே நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா கூட டெஃபினட்டாக ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க பேஸ்ட் ஆன் நம்ம வீடியோஸ். நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஸோ நாளைக்குமே நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ட்ரி செல்லிங் சைடில் எடுக்கலாம். மார்க்கெட் இன்னும் செல்லர்ஸ் பக்கம் தான் இருக்குது, பயர்ஸ் பக்கம் போகலை அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் ஜிங்க். அண்ட் அலுமினியம் வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து இன்னும் செல்லர்ஸ் பக்கம் போகலை. ஏன்னா மார்க்கெட் வந்து எனக்கு என்னமோ அந்த ஆசிலேஷன்ல இருந்த மாதிரியே இருந்துச்சு கடந்த 2 டேஸாமே வந்து நான் அலுமினியமுக்கு வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கல. ஏன்னா மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் பக்கமும் போகாம பயர்ஸ் பக்கமும் போகாம அப்படியே அந்த ஒரு ஆசிலேஷன் இன் தி பர்ஃபெக்ட் மேனர் அப்படியே தான் போயிட்டு இருந்தான் அவன். கைண்ட் ஆஃப் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், ரொம்பவும் மேலே போகல ரொம்பவும் கீழே வரல, அப்படியே அந்த ஒரு லைன்லேயே போயிட்டு இருந்தான். ஸோ அதனால நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் ஒன்றும் பெருசாக பண்ணலை. பட் இன்னைக்கு எனக்கு என்ன ஃபீல் பண்ணுது, ஐ மீன் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் பக்கம் வந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஜஸ்ட் நாட் பிகாஸ் ஆஃப் தி யூஎஸ் மார்க்கெட் கீழே வந்ததுனால வந்து நான் செல்லர்ஸ் பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறது நான் சொல்லலை. ஏன்னா எல்லா செக்மெண்ட்ஸுக்குமே வந்து நீங்கள் ஈவினிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் செல்லர்ஸ் பக்கம் தான் வந்திருக்குது. நம்ம அதை வச்சு மட்டுமே அலுமினியம் வந்து நாளைக்கு செல்லர்ஸ் பக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. இன்னைக்கு மார்னிங் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பயர்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன ப்ரைஸ் 262.7, சாரி 20 பைசையில் போயிட்டு ஹை வந்து 262.70 பைசையில் வந்து நிற்கிறான்.
எனக்கு என்னமோ அதை பிரேக் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. ஸோ பயர்ஸே இல்லை மார்க்கெட்ல இன்னைக்கு. பயர்ஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஓப்பன் ப்ரைஸ் அடிச்சு மார்க்கெட் மேல போயிருக்கணும். பட் அது போகாததால வந்து எனக்கு மார்க்கெட் இன்னும் பயர்ஸ் பக்கம் போகல அப்படிங்கிறது தான் நான் வந்து பாக்குறேன். அதனாலதான் நான் வந்து பயர்ஸ் பக்கம் போகாம செல்லர்ஸ் ஈவினிங் செஷன்ல உள்ள வந்து டாமினேட் பண்ணதுனால வந்து எஸ் த செல்லர்ஸ் ஆர் டேக்கிங் ஓவர் த மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ரீசன்னால நான் வந்து அலுமினியம் வந்து செல்லர்ஸ் பக்கம் போகுது. ஸோ டுமாரோ இட் வில் பி அ பேரிஷ். நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ₹1 1.5 ப்ராஃபிட் பார்க்கலாம் அலுமினியம்ல. ஸோ அதுவே கிட்டத்தட்ட ₹1 நீங்க ப்ராஃபிட் பார்த்தாலே இட் வில் பி ₹5,000. ஸோ அதனால வந்து நீங்க அலுமினியம் அண்ட் ஜிங்க் டெஃபினட்டா நீங்க நாளைக்கு வந்து செல்லிங் சைடு எடுக்கலாம். யூ வில் டெஃபினெட்லி பி ஏபிள் டு மேக் ₹1 டிஃபரன்ஸ் இன் ப்ராஃபிட். ஸோ அதாவது இட் வில் பி ₹5,000 ஃபார் யோர் ப்ராஃபிட் மணி இல்லைங்களா? ஸோ அது கண்டிப்பா நீங்க டெஃபினட்டா பார்க்கலாம் ஃபார் அலுமினியம் அண்ட் ஜிங்க். அண்ட் நேச்சுரல் கேஸ் அண்ட் காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இவ்வளவு நாள் பையிங் சைட்ல பார்த்துட்டு இருந்தது இன்னைக்கு நமக்கு வந்து அப்படியே வந்து செம டவுன் ஆயிருக்கு மார்க்கெட்டு. மார்க்கெட் ரொம்ப பெருசா மேலேயே போகல இன்னைக்கு நேச்சுரல் கேஸ் அண்ட் காப்பர் செக்மெண்ட்டுக்கு. ஸோ நான் வந்து இது ஒரு நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா காப்பர் அண்ட் நேச்சுரல் கேஸ் செக்மெண்ட்டுக்கு நம்ம நீங்க மார்க்கெட்ல அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் அப்படியே மேல போய்கிட்டே இருப்பான், அந்த ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்பான். ஸ்டக் ஆகி நின்று அதுக்கப்புறம் அவன் வந்து மேல போறதுக்கும் சான்சஸ் இருக்கு, கீழே வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இதுக்கப்புறம் அவன் எந்த பக்கம் போவான் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்றதுக்கு எஸ் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் மேபி அ டே ஆர் டூ. ஸோ அந்த ரீசன்னால வந்து ஃபார் காப்பர் அண்ட் நேச்சுரல் கேஸ் என்னதான் மார்க்கெட் வந்து என்னோட மேபி நாட் பேஸ்ட் ஆன் ப்ரெடிக்ஷன்ஸ் பட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் இன்ட்யூஷன் மார்க்கெட் வந்து எனக்கு கீழே போகும்னு சொன்னாலும் பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வெயிட். நான் வந்து ஜஸ்ட் நாட் பேஸ்ட் ஆன் இன்ட்யூஷன் பிகாஸ் நான் வந்து பல டைம் வந்து பேஸ்ட் ஆன் இன்ட்யூஷன்ஸ் ஐ லாஸ்ட் மணி. அதனால வந்து ஐ வில் நெவர் கோ வித் மை இன்ட்யூஷன்ஸ், ஐ கோ வித் த டேட்டா வாட் இஸ் தேர் இன் த மார்க்கெட். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு இட்ஸ் பெட்டர் வி ஜஸ்ட் கிவ் இட் அ டே ஆர் டூ. எப்படி காப்பர் நேச்சுரல் கேஸ் வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு செக்மெண்ட்ஸ்ல வந்து அவன் பிஹேவ் பண்றான் அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஃபர்தரா முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால வந்து இட்ஸ் பெட்டர் காப்பர் அண்ட் நேச்சுரல் கேஸ் நான் வந்து ஒன்றும் பெருசா ப்ரெடிக்ஷன்ஸ் நான் பண்ணல. பட் ஃபார் ஜிங்க் அண்ட் அலுமினியம் டெஃபினட்டா நீங்க செல்லிங் சைட்ல போனீங்க அப்படின்னா நீங்க ₹1 டிஃபரன்ஸ் மினிமம் கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் ஃபார் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் வாண்ட் டு ரீஹைட்ரேட் மை செல்ஃப், கண்டிப்பா வந்து இன்னும் ஸ்லைட்டா புல்லிஷ் பக்கம் போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. பட் என்னதான் புல்லிஷ் பக்கம் போனாலும் டெஃபினட்டா வந்து செல்லர்ஸ் டாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் டுமாரோஸ் மார்க்கெட். ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. நான் என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் எஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ் யாராச்சும் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு மேபி நம்ம நிறையா டெஃபினேஷன் வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருக்கோம். கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அதை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் போடுறதுனால அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் பேக் டெஸ்டிங் நிறையா பண்ணுங்க, பண்ணி ஜஸ்ட் ஃப்ரேம் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ். அது பண்றது மூலமா நீங்க டெஃபினட்டா ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். And yes, as usual, thanks for watching my videos and supporting me.